நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று தமிழ்நாடு முழுவதுமாக சுற்றி காட்டப் போகின்றேன். தமிழ்நாடு கடலோர மாநிலங்களுள் ஒன்று. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் உள்ளன. அதில் சென்னை தலைநகரமாக இருக்கிறது. சென்னைக்கு நான் சென்னை சென்ட்ரல் செய்துள்ளேன். அது 1893ஆம் ஆண்டு ஹென்ரியினால் கட்டப்பட்டது. செங்கல்பட்டுக்கு நான் மாமல்லபுரம் செய்துள்ளேன். மாமல்லபுரம் பல்லவ மன்னர்களின் சிற்பக்கலை மற்றும் கட்டடக்கலைகளை நமக்கு தெரிவிக்கும் வகையில் உள்ளது. திருவள்ளூருக்கு திருத்தணி முருகன் கோயில். இது 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடு. இது 365 படி கொண்ட மலைக்கோயில் ஆகும். இது வேலூர் பொற்கோயில். 2007 கட்டப்பட்டது. 1500 கிலோ தங்கத்தால் கட்டப்பட்டது. வழுதுபாக்கு ஆய்வகம் திருப்பத்தூரில் உள்ளது. இது முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியால் திறந்து வைக்கப்பட்டது. விழுப்புரம் ஆரோவில். இது வேற்றுமையில் இருந்த மனித இனங்களை ஒற்றுமைக்கு கொண்டு வருவதே இதன் நோக்கம். கடலூர் பீச்சாரம் சதுப்பு நில காடு. இது தமிழ்நாட்டில் கடலூரில் மட்டுமே உள்ளது. மயிலாடுதுறை கண்ணகி சிலை. ஐம்பெருங்காப்பியங்கள் பெரிய காப்பியம் சிலப்பதிகாரத்தின் நாயகி கண்ணகி. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பேராலயம். இது 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீஸ்களால் கட்டப்பட்டது. புதுக்கோட்டை தொண்டைமான் அரண்மனை. இது ராஜகோபால தொண்டைமான் வாழ்ந்த அரண்மனை ஆகும். தற்போது இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக உள்ளது. கீழடி அருங்காட்சியகம். இது அந்த காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்களை இங்கு காட்சிக்காக வைத்துள்ளனர். தூத்துக்குடி துறைமுகம். இது தமிழ்நாட்டின் 2வது பெரிய துறைமுகம். இந்தியாவின் 4வது பெரிய துறைமுகம். கன்னியாகுமரி. இது திருவள்ளுவர் சிலை. இந்தியாவின் 25வது மிகப்பெரிய சிலை. 25வது மிகப்பெரிய சிலை. இது 41 மீட்டர் உயரம் உள்ளது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில். இது தென்காசி சுற்றுலாம் செய்துள்ளேன். தென்காசியில் மொத்தம் 9 அருவிகள் உள்ளன. அதில் குற்றாலம் மிக புகழ்பெற்றது. கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்றும் அழைக்கப்படுகிறது. தொழிற்சாலை நகரம். இது திருப்பூருக்கு பின்னலாடைக்கு புகழ் பெற்றது. நீலகிரி பழங்குடியினர் மக்களின் நீலகிரியில் உள்ள பழங்குடியினர் மக்களின் அருங்காட்சியகம். அரியலூர். இது கங்கை கொண்ட சோழபுரம். சோழர்களின் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையை நமக்கு தெரிவிக்கும் வகையில் உள்ளது. இது ஈரோடுக்கு அத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். இது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய புலிகள் காப்பகமாக இருக்கிறது. இது தர்மபுரிக்கு அதியமான் கோட்டம். நாமக்கலுக்கு ஆஞ்சநேயர் கோயில். இங்குள்ள சிலை இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலையாக இருக்கிறது. இது திருச்சிராப்பள்ளிக்கு உச்சி பிள்ளையார் கோயில். திண்டுக்கலுக்கு கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று பெயர் பெற்றிருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இது பாண்டவர்களால் கட்டப்பட்டது. இது தேயிலை தோட்டத்துக்கு பேர் போனது. பெரம்பலூர். இது சாத்தனூர் கல்மர பூங்கா. கள்ளக்குறிச்சி. இது கல்வராயன் மலைகள். இது ஏழைகளின் சுற்றுலா தலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இங்கு எளிதில் எல்லாராலும் சென்று சுற்றி பார்க்க முடியும். இது திருவாரூர். இது ஆசியாவிலே மிகப்பெரியது. இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. அந்த காலத்தில் வாழ்ந்த சோழ மன்னன் தன் சுயமாக எதுவும் யோசிக்காமல் தன் மனைவி சொல்றதை கேட்டுப்பட்ட தலையாட்டி கொண்டே இருப்பாராம். அதற்கு கோபமடைந்த மக்கள் அங்கு கொட்டாங்கச்சி காடியில் களிமண் நிரப்பி அதை ராஜமரி செய்து வீட்டுக்கு வீடு ஆட்டிவிட்டார்களாம். அதே தொழில்நுட்பம் தான் தஞ்சை பெரிய கோயிலும் இருக்கிறது. 5 பூகம்பங்கள் தாண்டியும் இன்றும்
இன்னும் அசையாமல் இருக்கிறதற்கு காரணம் இந்த தொழில்நுட்பம் தான். இது மேட்டூர் அணை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை என்று அழைக்கப்படுகிறது. இது பொங்கல் உழவர்கள் விழா. இது தமிழ்நாட்டின் பாரம்பரியமான விழாவாகும். இது ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டின் பாரம்பரியமான விளையாட்டாகும். நன்றி. வணக்கம், நான் வி பிரித்திக் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். இது எங்கள் செயல்பாடு. இதன் மூலம் நாங்கள் காடுகளின் வளர்ச்சியை பற்றியும் வீழ்ச்சியை பற்றியும் காண்பிக்கிறோம். முதல் வளர்ச்சியில் பார்த்தால் மரங்கள் செழிப்பாக உள்ளன. பறவைகள் மரங்களில் கூடு கட்டி வாழ்கின்றன. பட்டாம்பூச்சி இங்கேயும் அங்கேயும் பறக்கிறது மற்றும் விலங்குகள் சுத்தம் வாழ்கிறது. இதற்கு சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்றும் கிடைக்கிறது மற்றும் நாமும் காடுகள் நல்லா இருக்கிறதால் பல பலன்கள் பெறுகிறோம். அந்த பக்கம் பார்த்தால் காடுகளின் வீழ்ச்சி. இதன் மனிதர்கள் மரத்தை வெட்டுவதால் மிருகங்களுக்கு சுவாசிப்பதற்கு சுற்றமான காற்று கிடைக்க மாட்டேங்கிறது. பறவைகளுக்கு வாழ்வதற்கு வீடு கிடைக்கவில்லை. அதனால் பறவைகள் நிறைய அழிந்துவிட்டன மற்றும் மிருகங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பம் இந்த நிலைமை நமக்கும் ஏற்படலாம். அதனால் நான் உங்களிடம் காடுகளை வளர்க்க கேட்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் சா கார்த்திகேயன். நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நானும் என் குழுவினரும் இன்று காடுகள் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் காண்கிறோம். இந்த பகுதி காடுகளின் வளர்ச்சியை குறிக்கிறது, இந்த பகுதி காடுகளின் வீழ்ச்சியை குறிக்கிறது. இந்த பகுதி மிகவும் அழகாக இருக்கும், ஆனால் இந்த பகுதி அப்படி இல்லை. ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது? மனிதர்கள் மரங்களை வெட்டி காடுகள் அழித்ததால் இந்த நிலைமை ஏற்பட்டது. காடுகள் என்றால் என்ன? விலங்குகள், பறவைகள், செடிகள், கொடிகள் போன்ற பல்வேறு உயிரினங்கள் வாழும் ஒரு இயற்கை சூழலே காடாகும். காட்டில் இருக்கும் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பலவிதமாக செயற்படுகின்றன. காட்டில் இருக்கும் மரங்கள் மற்றும் செடிகள் காலநிலையை சீராக வைத்திருப்பதுடன் ஒவ்வொரு உயிரினமும் சுற்றுச்சூழல் சமநிலை பேணுவதில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. காடுகள் அழிவது என்பது காடுகள் முற்றிலும் அல்லது ஒரு பகுதியாக அழிந்து போகும் ஒரு செயலாகும். நாம் ஏன் மரங்களை வெட்டுகிறோம்? மர வியாபாரம், கட்டுமானம் மற்றும் தொழிற்சாலை வளர்ச்சி காரணமாக நாம் மரங்களை வெட்டுகிறோம். நாம் ஏன் காடுகளை அழிக்கின்றோம்? ஊர்கள் மற்றும் நகரங்களின் விரிவாக்கம், சாலை போன்றவற்றின் காரணமாக நாம் காடுகளை அழிக்கின்றோம். நீங்கள் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது ஏன் ஏற்பட்டது? இது எல்லாரும் இயற்கையினால் ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள். ஆனால் இது மனிதர்களால் ஏற்பட்டது. மனிதர்கள் மரங்களை வெட்டி காடுகளை அழித்ததால் இந்த நிலைமை ஏற்பட்டது. அதனால் இறுதியில் நாங்கள் மரங்களை வெட்டாமல் காடுகளை அழிக்காமல் இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். Nice.
என் பேர் வந்து சாய் சரண். இது வந்து ஒரு pick and place robot, sir. This robot is used to lift object from one location and to place it at another location. Now I will detail you explain this parts in this robot. First is the 4-wheel drive chassis. This provides the stability for the robot, so the robot can travel in any different surface and in any different direction. Next we have used 4 motors. These motors are called as the geared motors, which provides the full stability for the robot. So the robot can lift any heavy loads without any strain, and it can provide speed for the robot. Next we have used one battery. This battery is called as nickel MH battery, which provides voltage for the robot to run up to extended period of time. Next, this is called as the driver hub, and this is called as the control hub. They both are connected with means of Wi-Fi to eliminate the connection of physical cables. This is the direct drive system, to which the direct driver hubs are connected with the wires. These motors and the wheels are also connected to this direct drive system to make the robot working efficiently, so the robot can be very responsive. இது வந்து திருவாரூர் தியாகராஜர் கோவில். இது வந்து சிதம்பரம் சீர்காழி அந்த புறத்தில் வருது. இங்கே வந்து மூலவர் வந்து புற்றினம் கொண்டார். உற்சவர் தான் தியாகராஜர். நீங்கள் அந்த இது கூட பார்க்கலாம். உற்சவர் தான் தியாகராஜர். இந்த கோவிலில் வந்து பிரசித்தி பெற்றது திருவாரூர் தேர் தான். இந்த தியாகராஜர் திருமணி எப்படி வந்துச்சுன்னா, சிவன் ஆழகால விஷயத்தை வந்து அருந்திய போது அவர் உடம்புல இருந்து தோன்றிய வெள்ளி திருமேனி. இந்த திருமேனி பார்த்தீங்கன்னா முழுக்க பூவால் ஃபுல்லாக மூடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருமேனி முகம் மட்டும்தான் தெரியும். வருஷத்துக்கு 2 முறை தான் காலையும் காட்டுவாங்க. அவங்க வந்து பாத பூஜை பண்ணுவாங்க. இப்போ ஒரு 4 நாளுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் நமக்கு வந்து இது கமலாம்பிகாலுக்கும் தியாகராஜருக்கும் திருக்கல்யாணம் முடிஞ்சிச்சு. அப்போ ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. அப்போ 4 கால மண்டபம் திருவாரூரில் இருக்குது. தேரடி தான் வந்து பொண்ணு வீடு. திருவாரூர் தியாகராஜருக்கு வந்து 4 கால மண்டபம் வந்து மாப்பிள்ளை வீடு. அப்போ வந்து 4 நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சது. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சுற்றி பார்க்கறதுக்கு நமக்கு 1 நாள் தேவைப்படும். இதில் வந்து இந்த தேர் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அது 350 டன் இடை கொண்டு இருக்கும். இந்த வந்து 350 டன் இடை கொண்டு இருக்கும். இது வந்து 4 வீதிகள் இருக்குது, 4 குதிரைகள் இருக்கும். ஆயக்கலைகள் 64க்கு 64 பண சப்பைகள் இருக்கும். ஒரு நிறைய கற்பனைக்கு எட்டாத கற்பனை உருவங்கள்லாம் இருக்கும். அப்புறம் பாம்பு யாழி முன்னாடி இருக்கும். இதில் வந்து நமக்கு வந்து இந்த தேர்லாம் எங்கேயும் பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு இந்த தேரில் தான் இருக்குது. இந்த தேரை வந்து 500 முட்டுக்கட்டை தேவைப்படும். ஒரு இப்போ வரைக்கிற தேருக்கெல்லாம் ஒரு தேர் முட்டுக்கட்டையை வச்சு பல ஆண்டுகள் ஓட்டிடுவாங்க. ஆனால் இதுக்கு அப்படி இல்லை. புளிய மரத்தில் தான் இந்த தேர் முட்டுக்கட்டையை செய்வாங்க. இந்த தேர் முட்டுக்கட்டை ஒரு வாட்டிக்கு மேலே யூஸ் பண்ணவே முடியாது. இந்த தேர் வந்து ஹைட்ராலிக் பிரேக் வச்சுருக்குது இந்த திருமணம் தான். சுரங்கப்பாதைகள்லாம் இருக்குது. சுரங்கப்பாதையெல்லாம் இருக்கிற ஒரே ஒரு தேர் வந்து இந்த தேர் மட்டும்தான். அந்த சுரங்கப்பாதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, தியாகராஜருக்கு மதிய அந்த பிரசாதம் படைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க.
பிரின்ஸ் வாரி பள்ளி மாணவர்களின் சாதனையை பாராட்டி நீங்கள் அவர்களுக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் செய்யவும். இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். குட்டி ஸ்டோரி ஏம்நாட் யூடியூப் சேனல்.